உலக பட்டினி தினமான மே 28ஆம் தேதி தமிழகம் முழுவதும் அன்னதானம் வழங்க ஏற்பாடு. புசி ஆனந்த் பேட்டி. அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் விஜய் அறிவுறுத்தலில் அன்னதானம் வழங்க ஏற்பாடு செய்ய உத்தரவு. தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் என்ற வரிகளுக்கு ஏற்ப தளபதி விஜய் அவர்கள் உலக பட்டினி தினமான மே 28ஆம் தேதி அனைத்து தொகுதிகளிலும் அன்னதானம் வழங்க உத்தரவிட்டுள்ளார். இந்த அன்னதானத்தை தளபதி ரசிகர் மன்றம் சார்பாக புசி ஆனந்த் அவர்கள் வழிநடத்துவார் என்பதும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 1500 திரைப்படங்களுக்கு மேல் நடித்து உலக கின்னஸ் சாதனை படைத்த மனோரமா ஆட்சியின் பிறந்த தினம் இன்று. அண்ணாதுரை, கருணாநிதி, எம்ஜிஆர், NTR, ஜெயலலிதா என 5 முதல்வர்களுடன் நடித்த ஒரே தமிழ் நடிகை. ஒரு நடிகையாக 1500 திரைப்படங்களும், பின்னணி பாடகியாக 300 பாடல்களும், மேடை கச்சேரி நாயகியாக 5000 நாடக கச்சேரிகளும் நடத்திய ஆட்சி மனோரமா தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்கு, இந்தி மற்றும் சிங்களம் என 6 மொழி படங்களில் நடித்துள்ளார். எவ்வளவு பக்க வசனம் என்றாலும் ஒரு முறை சொல்லிக் கொடுத்தாலே போதும் நச்சென்று பேசிவிடக்கூடிய ஆற்றல் பெற்றவர். நீ கதாநாயகியாக மாறினால் 2-3 வருஷம்தான் சினிமாவில் இருக்க முடியும். ஆனால் நகைச்சுவை நடிகராக மாறினால் வாழ்க்கை முழுவதும் திரைப்படங்களில் நடிக்கலாம் என்ற கண்ணதாசனின் வழிகாட்டுதலின்படி திரையுலகில் மின்னிய ஆட்சி மனோரமா ஒரு சகாப்தம். மத்திய பிரதேசத்தில் இருக்கிற ஷாஜாப்பூரில் ஓடுற லாரியிலிருந்து மங்காத்தா படத்தில் வர சீன் மாதிரி இந்த திருட்டை நடத்தியிருக்காங்க. ஒரு 3 பேர் சேர்ந்து அந்த லாரியில் இருக்கிற பொருட்களை திருடி இருக்காங்க. இதை ஒருத்தர் வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவில் பதிவிட்டிருக்காரு. ஆனால் கமெண்ட்டில் எல்லாரும் என்ன கேட்குறாங்கன்னா, நீ வீடியோ எடுக்கிற நேரம் அந்த திருட்டை தடுத்துருக்கலாமே அப்படின்னு கேட்டிருக்காங்க. வீடியோ எடுத்த அந்த நபர் அந்த திருட்டை தடுத்திருந்தா அந்த ஒரு திருட்டை மட்டும் தான் தடுத்திருக்க முடியும். வீடியோ எடுத்து நெட்டில் விட்டதுனால இன்னைக்கு இப்படி ஒரு திருட்டு இருக்குது அப்படின்றத எல்லாருமே தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த மாதிரி திருட்டில் ஈடுபடுறவங்களும் கொஞ்சம் பீதியில் இருப்பாங்க. இவ்வளவு ரிஸ்க் எடுத்து ஓடுற லாரியில் இருந்து ஒரு பொருளை திருடுற அளவுக்கு திறமை இருக்கிற இவங்க ஏன் ஒரு நல்ல தொழிலை தேர்ந்தெடுத்து அதில் இவங்க திறமையை காட்டி முன்னேறக்கூடாது? நான் கருப்பு பணம் வைக்கவில்லை. வெயிலில் நின்று நான் கருத்த பணத்தில்தான் மக்களுக்கு உதவி செய்கிறேன். KPY பாலா பதிலடி. ரீசண்டாக ஒரு பேட்டியில் பத்திரிகையாளர்கள் KPY பாலா கிட்ட, நீங்கள் கருப்பு பணத்தை வெள்ளை பணமாக மாற்றத்துக்காக தான் இவ்வளவு நலத்திட்டங்கள் செய்கிறீங்க, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பண்ணுற எல்லா நல்ல விஷயமும் ஒரு விளம்பர நோக்கத்துடன் தான் இருக்குது அப்படின்னு கேட்ட கேள்விக்கு KPY பாலா என்ன பதில் சொன்னார்னா, நான் கருப்பு பணம் வச்சில்ல, நான் உழைச்ச காசை தான் மக்களுக்காக செலவு பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் நான் எந்த ஒரு விளம்பரத்துக்காகவும் எதுவும் பண்ணல. நான் இயல்பான விஷயம் பண்ணுறேன், அது விளம்பரத்தை தேடி கொடுக்குது அப்படின்னு பத்திரிகையாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக KPY பாலா அவர்கள் அருமையாக பதில் சொல்லியிருக்காரு. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க பொதுமக்களாகிய நீங்கள் சொல்லுங்கள், KPY பாலா அவர்களின் செயல்கள் விளம்பர நோக்கம் உள்ளதா அல்லது பொதுநலம் சார்ந்ததா? இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க ரசிகனின் ரசிகனோட சர்ச்சை வீடியோவை பற்றி மணி அவர்கள் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னை சர்ச்சைக்கு உள்ளாக்கி அந்த வீடியோவின் முதல் பாதியில் இருப்பது மட்டும்தான் நான், 2வது பாதியில் இருப்பது நான் அல்ல. யாரோ ஒருத்தவங்க எடிட் பண்ணி இதை நெட்டில் விட்டு என்னோட லைஃபையே கெடுத்துட்டாங்க, எஸ்பெஷலி ஒரு நியூஸ் சேனல். அது மட்டும் இல்லாமல் தன்னோட ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அவர் என்ன வேண்டுகோள் வைக்கிறார்னா, வீடியோவில் வரது நியூஸ் சேனலில் வரதுலாம் முழுமையான உண்மைன்னு யாரும் நம்ப வேணாம். இது முழுக்க முழுக்க என் வளர்ச்சியின் மீது பொறாமை பிடித்த யாரோ தான் இந்த வீடியோவை மேக் பண்ணி ஆன்லைனில் விட்டு என்னோடய ஃப்யூச்சரே காலி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனம் வருந்தி அந்த வீடியோ வெளியிட்டிருக்காரு. இதுக்கப்புறம் நான் யூடியூப்பில் எந்த வீடியோவும் போட மாட்டேன் அப்படின்னு கண்கலங்கிய பதிவுட அந்த வீடியோவை அவர் முடிச்சிருக்காரு.